السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت فإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. أطيعوا الله وأطيعوا الرسول. ஏகநாயன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக சலாமும் சலவாத்தும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்து பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாவி பெண்மணிகள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் குறிப்பாக வாரந்தோறும் சனிக்கிழமை அசருடைய தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அவருடைய இறையிலத்தில் வைத்து பெண்களுக்காக நடைபெறுகின்ற இஸ்லாமிய பயிற்சி வகுப்பு முகாமில் தம்முடைய இல்லப்பணிகள் ஒரு புறம் இருந்தாலும் அந்த பணிகளை எல்லாம் வெகு விரைவாக நிறைவேற்றிவிட்டு
அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், அதன் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய குடும்பத்தையும் சீராக்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இதே போன்று தொடர்ந்து வருகின்ற உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய காருண்யமும் கிருபையும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த சிறிய உரையை ஆரம்ப செய்கின்றேன். எனது அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, ஸ்திரீகளே, இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் பேசுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், அருளுக்குரிய மரணங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனது அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, நாமெல்லாம் வாழும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். முஸ்லிமாக ஹிதாயத்து கிடைத்தால் மட்டும் நமக்கு போதாது, மரணிக்கும் பொழுது முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். ஒரு மனிதனை பொறுத்தவரை, குறிப்பாக இஸ்லாமிய முஸ்லிம்களை பொறுத்தவரை, அல்லாஹ் விரும்புவதும் அல்லாஹ் நேசிப்பதும் நிச்சயமாக முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்பதைத்தான் அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகள். ஆகவேதான் திருமறை குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். അങ്ങനെയാണ് പറയുന്നത്. திருமறை குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக அன்றி மரணித்து விடாதீர்கள். முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமான பிரார்த்தனை செய்ய வேண்டும். அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, சில செய்திகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். உரைக்கு பிறகு உயிரோடு பேசக்கூடிய நாடு இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் என்னடா எடுத்ததுமே இப்படி சொல்றாருன்னு நினைச்சிட வேண்டாம். பிறப்பு ஒன்று இருக்குமே, ஆனால் இறப்பு ஒன்று கட்டாயம் உண்டு. பிறப்புக்கு வேணால் மருத்துவர்கள் நாளை குறித்துவார்கள், 9 மாதம் அல்லது 10 மாதம் என்று சொல்லி விடுவார்கள். பல துன்பங்களுக்கு மத்தியிலே குழந்தை ஈற்றெடுக்கக்கூடிய தாய் அது தனியா பேசணும். தாய்னு சொல்லிச்சுன்னா அது தனியா பேசணும். மிகப்பெரிய ஒரு ஜீவன் அது தாய். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தாயும் தந்தையும் சிறப்பை பற்றி சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். தனியா பேச வேண்டியது. பிற சவம் என்று சொல்லுவார்கள். பிரசவம் சேர்த்து சொல்லுவோம். சவம், பிணம், மரணத்திற்கு ஒப்பானது பிரசவம் என்று சொல்லுவார்கள். அப்போ பிறப்பை பொறுத்தவரை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நேரத்தை குறித்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான். ஆனா இறப்புக்கு சொல்லிவிட முடியாது. ஆனால் மரணம் வந்தே தீரும். அப்ப அந்த மரணம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹ் விரும்புகிறான்? எப்படிப்பட்ட மரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்க சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மரணம் இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய மரணம் உண்டு, இல்லைங்களா தாய்மார்களே? அப்ப அல்லாஹ்வுடைய சாபத்திற்கோ அல்லாஹ்வுடைய கோபத்திற்கோ அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கோ நம்மளுடைய மரணம் இருந்து விட்டது என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இருந்து விட முடியாது. அதே சந்தர்ப்பத்தில் நம்முடைய மௌத் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியதாக, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியதாக, அல்லாஹ்வுடைய கடைக்கண் பார்வை பார்க்கக்கூடியதாக நம்முடைய மரணம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். திருமறை குர்ஆனிலே சில வசனங்களிலே ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய மரணங்கள் என்னென்ன, அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மரணங்கள் என்னென்ன என்பதை குறுகிய நேரத்திலே பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் தாய்மார்கள். திருமறை குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
மரணம் என்பது நாம் தான் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பதை திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். நஹனு கத்தர்னா பைனக்குமுல் மௌத் வமா நஹனு பிமஸ்பூகீன். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மரணத்தை நாம் தான் ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த மரணத்தை மிகைத்தவர்கள் யாருமே இல்லை. அப்ப மரணத்தை யாராலும் தடுத்து விட முடியாது. அதே போன்றுதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு அடுத்த வசனத்திலே உங்களுக்கு அதிகமான மரணம் இருக்கக்கூடிய வசனம் இறுதியாக ஓதினேன். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரஹும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார் வ உத்ஹுலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். ஓரொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது வசதி படைத்தவராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அது படித்தவனாக இருந்தாலும் சரி, கல்வி அறிவு இல்லாதவனாக இருந்தாலும் சரி, அது உயரமான கட்டிடத்திலே வாழக்கூடியவராக இருந்தாலும் சரி, தெருவிலே ஓடி உழைந்து வாழக்கூடியவராக இருந்தாலும் சரி, அது சிறு வயதும் பெருவயதும் என்று வித்தியாசம் கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரஹும் யௌமல் கியாமா. நரகத்திலிருந்து தப்பிக்க கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள். பொதுவாகவே நம்முடைய மக்களுக்கெல்லாம் பரீட்சை நிலையிலே ஆண்டு தேர்விலே வெற்றி பெற்று விட்டால் நாமெல்லாம் மக்களை கொண்டாடுவோம். பிள்ளைகள் ஓட்டப்பந்தயத்திலே ஓடி முதலாவது வந்தால் நாம் கொண்டாடுவோம். இன்னவிர ஸ்கூலில் நடக்கக்கூடிய புரோகிராமிலே முதலிடம் வந்தால் நாம் கொண்டாடுவோம். அவர்களுக்கெல்லாம் நாம் வைத்திருக்கக்கூடிய பெயர் வெற்றியாளர்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? தெளிவாக சொல்லுகிறான், உஜூரஹும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார் வ உத்ஹுலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? நரகத்தில் இருந்து தப்பித்து, நரகம் என்பது சர்வ சாதாரணமல்ல தாய்மார்களே, சகோதரிகளே. நரகத்தை பற்றி ஒரு வசனத்திலே சொல்லுகிறான் சூரத்து தௌபாவிலே, அந்த நரக நெருப்பு என்பது கொடூரமானது. நாமெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ இந்த துனியாவிலே வெப்பம், இதுவெல்லாம் ஒரு மடங்கு, ஆயிரக்கணக்கான மடங்கு நரகத்தினுடைய வேதனை இருக்கிறது, அந்த வெப்பம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறார் திருமறை குர்ஆனிலே, குல்லு நாரு ஜஹன்னம ஸத்து கர்ரன். அந்த நரக நெருப்பு என்பது மிகவும் கொடூரமானது, வேதனையானது. அந்த நரகத்திலே யாரும் விழுந்து விடக்கூடாது. எதிரியாக நாம் யார் நினைத்தாலும் அவரும் கூட அந்த நரகத்திலே பட்டுவிடக் கூடாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நரகத்திலிருந்து தப்பித்து யார் சுவனம் செல்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வமல் ஹயாத்த துன்யா இல்லா மத்தாவுல் குரூர். இல்ல அங்கனே இல்லை. இப்போ உலகத்தை பற்றி சொல்லி முடிச்சுட்டான். அந்த உலகம் என்பது அற்பமானது. இந்த உலகம் என்பது அற்பமானது. பார்ப்பதற்கு அழகா தெரியும், பார்ப்பதற்கு அழகா தெரியும். ஒரு கல்யாண நிகழ்வுக்கு போறதா இருந்தா நம்ம அழகுபடுத்திக்குவோம். அந்த கல்யாண நிகழ்வு முடிதுன்னு சொல்லிச்சுன்னா நம்மளுடைய முகம் வெளிப்பாடு தெரிஞ்சு இல்லைங்களா? அதே போன்றுதான் பார்ப்பதற்கு அழகாக தெரியும், கவர்ச்சிகரமாக தெரியும். இதுல மூழ்கிறாதீங்க என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு நிறைய ஆயத்துகளில் நமக்கு சொல்றான். இப்படி நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுக்கு போவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரி இல்லைங்களா? அவரை பார்க்கணுங்கிற ஆசை ஒவ்வொருத்தருக்கும் வரணும். நமக்கு வரணும். பேசுற நமக்கு மனைவியை நம்ம பார்த்துட்டோம், கணவரை பார்த்துட்டோம், பிள்ளைகளை பார்த்துட்டோம், இதெல்லாம் துனியாவில். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க வேண்டும், அவருடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும். ஒரு சிறந்த மனிதர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை விட வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மரணத்திற்காக துவா செஞ்சிருக்கிறார். இமாம் புகாரி அவர்கள் ரிப்போர்ட் செய்கிறார்கள், இமாம் திருமதி ரிப்போர்ட் செய்கிறார்கள், இமாம் நஸாயி ரிப்போர்ட் செய்கிறார்கள். சில மரணங்களிலிருந்து பாதுகாவல் தேட. உங்களுக்கு தெரியும், என்னை விட அறிந்தக்கூடிய சகோதர சகோதராக இருக்கலாம். உருண்டு விழுந்து ஏற்படக்கூடிய மரணம், தீயிலிருந்து ஏற்படக்கூடிய மரணம்,
அதே ஒன்று தண்ணீரில் மூழ்கி ஏற்படக்கூடிய மரணம், திடீரென்று ஏற்படக்கூடிய மரணம், இந்த மாதிரி மரணங்களில் இருந்தெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடல் கேட்டிருக்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் சில மரணங்களை சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளுக்குரியதுன்னு சொல்றாங்க. அருளுக்குரியது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா தாய்மார்களே? பூகம்பத்தால் இடிபாடுகளால் சிக்கி ஏற்படக்கூடிய மரணம் ஷஹீதுடைய அந்தஸ்து என்று சொல்றாங்க. அதே நேரத்தில் தண்ணீரில் மூழ்கி ஏற்படக்கூடிய மரணம் ஷஹீதுடைய அந்தஸ்துன்னு சொல்றாங்க. பெண்களையும் சேர்த்து சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிரசவ வேதனையில் குழந்தை ஈன்றெடுத்து அல்லது ஈன்றெடுக்க முடியாமல் ஒரு தாய் மரணம் அடைகிறாள் என்று சொன்னால் ஷஹீதுடைய அந்தஸ்துக்குண்டு. ஷஹீதுன்னு சொன்னா சொல்லவே வேணும், ஷஹீதுடைய அந்தஸ்து நமக்கு வேணும். பெண்களை சேர்த்து சொன்ன மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் பெண்களை சேர்த்து சொன்னார்கள்? அது மிகப்பெரிய ஆரம்பத்தில் சொன்னதை போல தியாகத்திற்குரிய ஒப்பானது தான் பிரசவம் என்பது. அதையும் சேர்த்து சொன்னார்கள். இதற்கு முன்பாக சொல்லப்பட்ட மரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்தல் கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியதாக நினைத்து விடக்கூடாது. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு காரணம் இருக்கு, சொல்வதற்கு நேரம் போதாது. அதுக்கு ஒற்ற வரியில பரமையாமது. இமாம் முஸ்லிம் அவர்கள் தன்னுடைய கித்தாபிலே ரேகைப்படுத்துகிறார்கள், இன்னமல் அஹ்மாலு பின்னியாத், ஒரே ஒரு நபிமொழி, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே. இப்ப இந்த நபிமொழியை பொறுத்துதான் எல்லாமே இருக்கிறது. நம்மளுடைய மரணம் அருளுக்குரியதா, நம்மளுடைய மரணம் கோபத்திற்கு அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியதா, நம்முடைய மரணம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியதா என்பது இந்த ஒற்ற வரியில் மதினவன். இது இன்னமல் அஹ்மாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை ஏற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம் நம்பர்களோடு வெளியே சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லது கோடை வெயிலிலே ஏதாவது ஒரு பகுதியிலே மக்களோடு கூதுகளிப்பதற்காக செல்லக்கூடிய நேரத்திலே விபத்து ஏற்பட்டாலோ, நீரில் மூழ்கியாலோ, இன்னவரை இடிபாலில் சிக்கி ஏற்பட்டாலோ நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். தொழுகை நிறைவேற்றி விட்டு திக்ர்கள் எல்லாம் சொல்லி பயணத்திலே செல்லும் போது அப்பொழுது மரணம் வருமே என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். இன் ஹுவா இல்லா வஹயுஹா, அவர் நொணவரியுலா சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் சொல்வது அல்லாஹ்வுடைய வஹீதான். அவர் சொல்லிட்டார்னா வேற பேச்சுக்கு கிடையாது, நிச்சயமா சொர்க்கம் உண்டு. அப்ப நம்மளுடைய எண்ணம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கும். பாருங்களேன், அல்லாஹ்வுடைய சாபத்திற்குண்டான மரணத்தை முதலிலே பார்த்துவிட்டு ஒரு சில சம்பவங்களை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே ஆரம்பத்திலே சொன்னதை போல தாய்மார்களை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட மரணம் எல்லாம் நமக்கு வந்துவிடக் கூடாது. சூரத்துல் பக்கரா 161 162வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? இன்னல்லதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபாரூன் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன். யார் இந்த வேதத்தை நிராகரிக்கிறார்களோ, இந்த குர்ஆனை நிராகரிக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய கலாமை நிராகரிக்கிறார்களோ, இன்னும் நிராகரித்தவாறு மரணிக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்லக்கூடிய சாபம் பாருங்களேன். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபாரூன் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு உண்டு. யாரோட சாபம் முதல்ல கிடைக்குங்க? இந்த குர்ஆனை புறக்கணித்து வாழக்கூடியவர்களுக்கு. எனக்கு வேண்டாம், நானே பிறந்தேன், நானே தான் வளருவேன், என்னுடைய இஷ்டப்படி நான் வாழுவேன், என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த குர்ஆன் வேண்டாம், என்னுடைய வழிகாட்டிக்கு தூதருடைய வழிமுறை எனக்கு வேண்டாம், நான் எப்படி வேண்டாலும் வாழுவேன் என்று அப்படியே வாழ்ந்து மரணிக்கிறார்களே, அவர்களுடைய மரணிக்கும் பொழுது அவர்களுக்கு முதலாவதாக யாருடைய சாபம் இருக்கு தெரியுமா? லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டு. அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல. இரண்டாவதாக யாருடைய சாபம் இருக்கிறது? மலாயிகா, வானருடைய சாபம் உண்டு. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறார், வன்னாஸ் அஜ்மஈன், மனுஷருடைய சாபம். மனுஷனோட சாபம் இருக்கு இல்லைங்களா? நம்ம சகிச்சிருப்போம் தெரியுமா? சில சந்தர்ப்பத்துல நம்மளே அறியாம சகிப்போம்.
தீமைகளை தொடர்ந்து செய்து, அக்கிரமங்களை தொடர்ந்து செய்து, அழுச்சாட்டிகளை தொடர்ந்து செய்யக்கூடிய மனிதர்களுக்கு நாம் சொல்லுவோம், இவனுக்கெல்லாம் மவுத்து வரக்கூடாதா, நாசமாத்தான் போவோம். அல்லாஹ் சொல்றான், மனிதனுடைய சாபம் உண்டு, நாசமா போவோம். மக்களை திட்டக்கூடாது, சரிங்களா? 8ஆம் பாடல் 10 மாத வயிற்றுல சுமந்த பிள்ளைகளை இன்றைக்கு நிறைய தாய்மார்கள், அல்லாஹ் பாதுகாத்த தாய்மார்களை தவிர, சாபம் அல்லாஹ் அங்கீகரித்து விடுவான் திடீரென்று. 10 மாதம் சுமந்த பிள்ளைகளை ஒருபோதும் சபித்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் பெற்றோருடைய சாபம் அல்லாஹ் நாடினால் அங்கீகரித்து விடுவான். ஹதீஸ் இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளை சபித்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி மரணம் அடைந்து விட்டால் அல்லாஹ்வுடைய சாவும் மலக்குமாருடைய சாவும் மனிதனுடைய சாவும் உண்டு, குர்ஆனை நிராகரித்தவர்களாக என்று சொல்கிறான். இதே ஒன்று சூரத்து அன்-நிசாவில 4வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம் சொல்கிறான், வலைசல் தௌபத்தில் இல்லதீன, அழகாக சொல்லி காண்பிக்கிறான். யார் இந்த மார்க்கத்தை புறக்கணித்து, இந்த குர்ஆனை புறக்கணித்து, உபதேசத்தை புறக்கணித்து, அருமையான வசனம், இந்த குர்ஆன் வசனத்தை புறக்கணித்து மரணம் நெருங்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவரும் மரணம் வருகின்ற என்பதை அந்த சக்கராத்துடைய வேதையில் உணர்ந்து கொள்வார்கள் தாய்மார்களை. உணராதவர்கள் யாரும் இல்லை. ரூக பிடிக்கக்கூடிய மலக்குமார்கள் நம் கண் முன்னால் வந்து அமருவார்கள். என்னுடைய ரூகு போக போகிறது என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும், தெரியாம இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்திலே யா அல்லாஹ் தப்பிப்பதற்கு வழி இல்லை என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் கவனமா புரிஞ்சுக்கணுங்க தாய்மார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அப்ப நமக்கு மனசுல ஒரு சந்தேகம், கேள்வியிலும். அல்லாஹ்வுடைய ரசூல் പറഞ്ഞിട്ടില്ലേ, உயிர் தொண்டைக்குள் அடையிறதுக்கு முன்னாடி தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். என்ன இந்த வசனத்துல இப்படி சொல்றாரு? 4வது அத்தியாயத்திலே 18வது வசனம். அதே அந்த வசனத்துக்கு மேல பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 17வது வசனத்தில் எப்படி சொல்லுகிறார்? யார் தீமைகளை தொடர்ந்து செய்து மனம் திருந்தி தௌபாக்குண்டான வாசல் திறக்கக்கூடிய நேரத்தில் செய்தால் மன்னிப்பு உண்டு. ஆனா மரணம் வரும் பொழுது தப்பிக்க முடியாது. பிறோனுடைய உதாரணம், கடைசி வரைக்கும் பிறோனுடைய நிலை எதுவாக இருந்தது தாய்மார்களே? கடைசி வரைக்கும் பிறோனுடைய நிலை எதுவாக இருந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த சமூகத்தையும் கொல்ல வேண்டும் என்ற கடைசி வரைக்கும் சிந்தனையாகத்தான் இருந்தது. கடைசி கட்டத்திலே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாதுகாப்போடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வடியை அடிக்கிறார்கள். கடல் பிளக்கப்படுகிறது. கடலிலே பயணம் சென்று சமூகம் தப்பிக்கிறார்கள். பிறோன் கடைசி வரை அவர்களை கொல்ல வேண்டும் என்று சென்று கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்திலே கடல் தண்ணி ஒன்றாக இணைகிறது, கழுத்து வரை வருகிறது. அப்பொழுது அவன் உணர்கிறான், நான் மரணிக்க போகிறேன், இந்த நேரத்தை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உணர்ந்து அந்த நேரத்திலே தௌபா செய்தால், இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறான். ரூஹு போகுது என்று தெரிந்து அந்த நேரத்திலே தௌபா செய்தால் அந்த தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். எத்தனையோ வாய்ப்புகளை நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான், எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுத்துட்டான். கண்ணு முன்னாடி எத்தனையோ மவுத். திடீர்னு சில சந்தர்ப்பத்தை பாருங்க, பொதுவாகவே நம்மளை பொறுத்தவரை தாய்மார்களே, அழுகாதவர்கள் யாருமே இருக்க மாட்டோம், எல்லாருமே அழுதுருப்போம், எல்லாரும் ஒரு சந்தர்ப்பத்துல இருப்போம். ஆனா எல்லா அழுகையும் ஒரே மாதிரியா இருக்குமான்னு கேட்டா ஒரே மாதிரியா இருக்காது. ஒரே மாதிரி அழுக மாட்டோம். அதே போலதான் நேசம், தனித்தனியா பேச வேண்டியது. ஏன் எல்லா அழுகையும் ஒரே மாதிரி இருக்கல? உதாரணத்துக்கு நம்ம அப்பா அம்மாவோ நோய்வாய்ப்பட்டு படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க வைங்க, 1 வருஷம் 2 வருஷம் கழிஞ்சு நம்மளே சில சந்தர்ப்பத்தை அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சோம், எல்லாம் உம்மாவை ஏன் எல்லாம் இப்படி தண்டிக்கிற, ரொம்ப வெய்யாண்டு கிடக்கிறாரு, எல்லாம் மவுத்து வந்தா நிம்மதியா போயிரு. கேட்கக்கூடாது, நம்மளை அறியாமல் எல்லாருமே கேட்டுருவோம். அதே அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம், ஏற்கனவே நிறைய அழுதுருப்போம் நம்ம, அதனால மவுத்தான கொஞ்சம் அழுகுவோம், அப்ப விட்டுருவோம். இதே சந்தர்ப்பத்துல 10 ஆண்டு காலம் நமக்கு பிள்ளையே இல்லை, திடீரென்று அல்லாஹ் ஜல்லஷானஹு ஊர் முழுக்க மலடி 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 என்று பெயர் வாங்கி காதுல கேட்டு 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 தலைமையிலே அழுது 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 அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து ஒரு கட்டத்திலே அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு வயிற்றிலே சிசுவை கொடுத்து 10 ஆண்டு காலம் கழித்து ஒரு குழந்தை பிறக்குன்னு சொன்ன எந்த அளவுக்கு நம்ம அந்த குழந்தை மேல பாசம் வச்சிருக்கோம் இல்லைங்களா? சிந்திச்சு பாருங்கள, அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்கோம். அப்படி வளர்ந்து வரும்போது
திடீர்னு மௌத்தாச்சுன்னு வைங்களேன், எப்படி இருக்கு நமக்கு? எத்தனையோ குழந்தைகள் மௌத்தா இருக்கா இல்லையா? திடீர்னு மௌத்தாச்சுன்னா நம்மள ஏரியாமல கதறுவோம், அழுகுவோம், சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. இதே போன்றுதான் நம்மளுடைய உறவுகள். கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். கணவனை சரியா புரிஞ்சுக்காத மனைவி இன்னைக்கு இருக்கிறாங்க. மனைவியை புரிந்துக்காத கணவன் குடும்பத்தோட வாழுவாங்க. ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு சண்டை முத்தி பேச்சுவார்த்தை எல்லாம் சரியாகி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்துல இருவரும் அமர்ந்து பேசி, நான் உங்களை புரிஞ்சுக்கலீங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லி 10 வருஷம் கழிஞ்சு 2 பேரும் சந்தோஷமா பேசி விட்டு இனி நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், நான் அவனை சரியா புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்ன மேல எவ்வளவு நேசிச்சிருக்கிற, இந்த நேசத்தை நான் அறியாம இருந்துட்டேன் என்று சொல்லி கணவன் மனைவி கையை கொடுத்து சந்தோஷமா உணவெல்லாம் உண்டு, ஒரு கவலம் வாயில உணவெல்லாம் ஊட்டி மக்கள் முன்னாடி எல்லாம் கலகலப்பா பேசி மனைவிக்கு பெருத்த மகிழ்ச்சி, கணவனுக்கு பெருத்த மகிழ்ச்சி, சந்தோஷமா படுத்து அதிகாலை சுபூக தொழுகைக்கு கலைத்து விடு என்று சொல்லி படுக்கின்ற நேரத்திலே, அதிகாலை நேரத்திலே மனைவி மகிழ்ச்சியோடு உறங்கி அதிகாலை நேரத்துல கணவர் சுபூக தொழுகைக்கு போகணும், இந்த பள்ளிக்கு வரணும்னு சொல்லி கணவனை கூப்பிடலான்னு போகக்கூடிய நேரத்துல, இரவு நேரத்துல ஏதோ ஒரு நேரத்துல உயிர் பிரிந்து இருந்தது என்று சொன்னால் எப்படி இருக்கு? சிந்திச்சு பாருங்க. கதறுவோம், என்னங்க யல்லா, நம்ம சொல்லுவோம், யல்லா இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், கணவன் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்னடா என்னை கவனிக்காம வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கிறாரு, இப்போவே எனக்கு மனசுல நமக்காகத்தானே ஓடுறாரு, பிள்ளைக்காகத்தானே ஓடுறாரு, நான் தான் புரிஞ்சுக்கல. கணவன் சொல்றாரு, நான் வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கிறேனே, எனக்கு எல்லாமே செஞ்சு தராள் என்னுடைய மனைவி, நான் சரியா புரிஞ்சுக்கலையே, இப்பதானே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சந்தோஷத்தோடு உறங்கிய மனைவி, சந்தோஷத்தோடு உறங்கிய அந்த கணவர் அதிகாலை நேரத்துல மௌத்தா போயிட்டாங்கன்னு செய்தி கேட்டா இப்படி இருக்கு இல்லைங்களா? அந்த நிலை யோசனை பாருங்களேன். மரணத்தை தடுக்க முடியாது, மரணத்தை தடுக்க முடியாது. நம்ம யார் அதிகமா நேசிக்கிறோமோ திடீர்னு மரணிச்சுவாங்க. நிரந்தரம் இல்லை இந்த உலகம். இந்த உலகத்துல நம்ம கேட்க வேண்டியது தெரியுமா? அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ் என் குடும்பத்துல சொர்க்கத்தோடு கேட்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மரணங்கள் சகீத் என்று சொன்னார்கள். அதே சந்தர்ப்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு தெரியும், நீங்கள் படித்தவர்கள், ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய தருவாயில் கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டு மரணித்தால் அவனுக்கு என்னங்க? சொர்க்கம் தான், சொர்க்கம். அப்ப நம்மளுடைய நாவு எப்பொழுதுமே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பொருள். நம்ம நிறைய சக்கராத்துடைய வேகி துடியாய் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய வீடுகளுக்கு போவோம், உறவுகள் இருப்பார்கள், அது பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நிறைய சக்கராத்து வேகி துடியா துடிச்சிட்டு இருப்பாங்க. துடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்து விட்டு திரும்பி விடுவோம். அப்படி நம்ம வீட்டில் இருக்குமே ஆனால் நமக்கு பிரதானமான ஒரு கடமை இருக்கு தாய்மார்களே. அது என்ன கடமை தெரியுமா? அமர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்கணும். சொல்ல முடியாது, சொல்லி கொடுக்கணும். நம்ம செஞ்சிருக்கிறோங்களா? செய்யணும். சக்கராத்து வேதனையிலே துடியா துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? தண்ணி தான் கேட்கிறாங்க, தண்ணியை ஊற்றுவோம் வாயில. அவங்க இப்படி கண்ணெல்லாம் துடித்து அப்படியே எதிரே மலக்குமார்கள் என்று கொண்டிருப்பார்கள். நம்ம நினைச்சிருப்போம், ஒன்ன பாக்குறான், பாப்பா ஒன்ன பாக்குது, உம்மா ஒன்ன பாக்குது, என்னமோ சொல்ல வருதுட்டா, எந்த சொய்க்கியடா அப்படி நம்ம சொல்லுவோம். இல்ல, வானவர்கள் நின்று கொண்டிருக்கிறார், வானவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். சக்கராத்துடைய வேதனை உண்டா என்று சொன்னால் கட்டாயம் உண்டு, எல்லோருக்கும் உண்டு. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய வேதனை அனுபவித்தார்கள். அன்னை ஆயிஷா நாயகர் அந்நியர் அவர்களுடைய நெஞ்சின் மீது தலை வைத்து சாய்ந்தவர்களாக ஆயிஷா நாயர் சொன்னார்கள், ஆயிஷா ஆயிஷா, கடுமையான தலைவலியாய் துடித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா, இன்னல் மௌத்தி சக்கராத், மரணத்திற்கும் வேதனை உண்டு. ஆயிஷா, மரணத்திற்கும் வேதனை உண்டு, அந்த மரணத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே அனுபவித்தார் என்று சொன்னால் நம்ம எம்மாத்திரம் சிந்திச்சு பாருங்களேன். வேதனை உண்டு. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி நேரத்திலே ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டால் அவனுக்கு சொர்க்கம் உண்டு, கட்டாயம் சொர்க்கம் உண்டு, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் சொல்ல முடியுமா? அல்லாஹ் நாடினால் சொல்ல முடியும் தாய்மார், அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
திருமறை குர்ஆனிலே சூரத்துல் கியாமாவிலே சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் பாருங்க. கல்லா இதா பலகத்தி தராக் வஹீல மன்ராக் வலன்ன அன்னகுல் பிராக் வல் தப்பத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். அருமையான சொல். அந்த நேரம் நெருங்கிவிட்டால் உன்னை காப்பாற்றுவன், இந்த உலகத்திலே நோய் நொடி இருந்தால் மந்திரித்தால் எல்லாம் சரியாகும் என்று சொல்லுகிறோமே, அவர்களை எல்லாம் அழைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். யாரும் காப்பாற்ற முடியாது. கெண்டைக்காலும் பின்னிக்கொள்ளும். முதல்ல அல்லாஹ் சக்கராத்துடைய வேலை ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த நேரத்திலே அவனுடைய நாவைத்தான் அல்லாஹ் புடிவான். நாவைத்தான் புடுங்குவான். அந்த நாவின் மூலமாகத்தானே எவ்வளவு பொய்யும் பித்தலாட்டமும் வஞ்சகமும் குரோதம் எல்லாம் நாவின் மூலத்தாலே பரப்பப்பட்டாய். முதல்ல அந்த நாவை புடுங்குவான். சக்கராத்துடைய வேலை புடியாக்கி அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டா சுப்ஹானல்லாஹ், அதை விட சிறப்பு வேற எதுவுமே கிடையாதுங்க. இது நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்கணும். அல்லாஹ் மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாய் அல்லாஹ், என்னுடைய கணவருக்கு தாய் அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளுக்கு தாய் அல்லாஹ், என்னுடைய உம்மாக்கு உப்பாக்கு தாய் அல்லாஹ், எனக்கு தாய் அல்லாஹ். அல்லாஹ் உன்னுடைய அருளுக்குரிய மௌத்தா என்னுடைய மௌத்திற்குரிய அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தாய்மார்களே, அதிகமா கேட்கணும். கேட்டுட்டா சொர்க்கங்க. இந்த உலகத்துல வாழ்ந்தா போதுமா நமக்கு? தாய்மார்களை சிந்திச்சு பாருங்க. 50 ஆண்டு காலம், சொற்ப காலம், 60 ஆண்டு காலம் பகலெல்லாம் ஓடி இரவு நேரத்திலே கொஞ்ச நேரம் தான் பேசக்கூடிய காலம். காலக்கணக்கு பார்த்தால் 60 ஆண்டு காலத்திலே சரியாக பேசியிருப்போம் என்று சொன்னால் வெறும் 20 ஆண்டு காலம்தான் பரஸ்பரம் பேசியிருப்போம். பாக்கி எல்லாம் ஓடுவதற்கும் உழைப்பதற்குமே நேரம் கழித்து விட்டது. சொர்க்கத்துல வேணுங்க. இதே போல நாடு சொர்க்கத்துல இருக்கும். ஒரு செய்தி சொல்லட்டுங்களா? கேரளாவில் நடந்த செய்தி, ஒரு பிள்ளையுடைய செய்தி. சமீபத்துல அந்த மாதிரி பிள்ளைகளை நீங்க வாழ்த்துகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த பிள்ளை அதுக்குத்தான் மதரசா கணிச்சு விடுங்கன்னு சொல்றது. நல்ல நல்ல கல்வி கற்ற உலமாக்கள் இங்கே அதான் நடந்துட்டு இருக்கு. உங்க குழந்தைகளை அனுப்பி. அந்த பிள்ளை காலையில சுபஹ் தொழுகை முடிச்சு தெரியாம வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அந்த குழந்தை 8 வயது மதரசா படிக்கக்கூடிய அந்த மாணவன் போன் அடிக்கிறான் உம்மாக்கு. உம்மா, அவுட் ஸ்பீக்கர் வச்சு, உம்மா நான் சுபுகு நிஸ்கரிச்சும்மா, 8 வயசு சிறுவன். உம்மா எனக்கு ஒரு சந்தேகம்மா. எந்தாடம் அம்மா, நீங்களும் சொர்க்கம் போக நான் எந்தா செய்யணும்மா? இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா? அம்மா, நீங்கள் சொர்க்கம் செல்லணும், நான் எந்த செய்யண்டியது? உம்மா அவுட் ஸ்பீக்கர் மட்டும் ஒரே அழுக. அம்மா எத்தனா போறேன், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஒரு மகன் பிள்ளை நம்மை பார்த்துப்பா நீ சொர்க்கம் போனம்மா, நான் அதுக்கு என்ன பண்ணணும்? அம்மா நான் சுபுகு நிஸ்கரிச்சு நான் ஓதிம்மா, ஓதி பிறகு அப்படியே சரத்திலே அமர்ந்து நான் துவா செய்துமா, இருந்தாலும் என் உம்மா அப்பா சொர்க்கம் போகணும், நான் எந்த செய்யண்டியது? வீடியோ சிரிச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். சிரிச்சு பாருங்க. அப்ப ஒரு மனிதனுடைய நிலைப்பாடு இந்த துனியாவல்ல, ஆகிரத்துதான். கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேனே, கணவன் மனைவி சரியாக புரிதல், எனக்காக வாழ்றவன். நடந்த சம்பவம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டால் சொர்க்கம். அது ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியை நேசிக்கக்கூடியவர் நிச்சயமாக சொல்லிக்கொண்டே இருப்பார். அசிங்கமான ஆபாசமான பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். திக்ரு சொல்லிட்டே இருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி அலீம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எத்தனையோ திக்ருகளை முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் சொல்லுவதற்கு வேலை செஞ்சுக்கிட்டே பார்க்கலாம். இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பார்க்கலாம். சில பெண்மணிகள் வேலை செஞ்சுக்கிட்டே ஓதுவாங்க. ஆனா சில இபிலிஸான பெண், எங்களுக்கு அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு தான், இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அல்ல. சில இபிலிஸான பெண்கள் பாட்டு கேட்டுக்கிட்டே செய்வாங்க.
இல்லைங்களா? அதை திக்ரு செய்யக்கூடிய நேரத்துல நம்முடைய ரூஹு போகுதுன்னு வைங்கள, மரணம் தானே, போச்சுன்னு எப்படி இருக்கும்? அல்லாஹ் அங்கீகரிச்சா சொர்க்கம் தானே. அல்லாஹ் அங்கீகரிச்சு எந்த நேரத்துல சொல்ல முடியாதுல்ல. பாருங்களேன், கேரளால கணவன் மனைவியாக சிறு தம்பதிகள் வாழ்ந்திருக்கிறாங்க. சின்ன சின்ன நடப்பு சம்பவம் இது, நல்லா பக்கம் சொல்லி இருக்கிறேன். சின்ன இளம் வயது கணவன், நல்ல இஹ்லாஸான ஒருவத்து தொழுகையும் விடாதவர்கள், இஸ்லாமிய அடிப்படையில வாழக்கூடிய தௌஹீத்வாதி. அந்த பெண்ணும் அதே போன்று அருமையான பெண். எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இரவெல்லாம் எழுந்து ஜமாத்தோடு வீட்டிலே தொழக்கூடிய பெண். எது? இஷா தொழுகை அல்ல, தஜ்வுத்தினுடைய தொழுகை. நம்மளா ரமலான்ல தான் தொழுகும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இருக்க நம்ம தொழுறவங்க இருக்கிறாங்க, மறைவா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்னமல் அஹ்மாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்த. யாரையும் தவறாக நினைத்தே விடாதீர்கள். என்னை விட அவ மேலு, அவனை விட நாசி கீழே, ஒண்ணு இல்ல. அறியாமல் நிறைய அமல செய்யக்கூடிய இருப்பார்கள், பார்ப்பதுக்கு தெரியாது. யாரையும் குறை சொல்லிவிடக்கூடாது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மாமனார் மாமியாரை அரவணைத்து வாழக்கூடிய பெண்ணு, கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய பெண்ணு, இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த பெண்மணிக்கு சின்ன ஒரு நோய் வந்தது. நோய் வந்த உடனேயே மருத்துவர்களிடத்துல கொண்டு போய் காட்டுகிறார்கள். மருத்துவர்கள் கையை விட்டு விடுகிறார்கள். அதுக்கு டைம் கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு கொஞ்ச நாள் தாங்க இருக்கும், குறைச்ச திவசட்டம். எப்படி இருக்கும்? சின்ன சின்ன குழந்தைகள். அந்த ஊரே அந்த பெண்ணை மதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண் நடந்திருக்கிறார். அந்த அளவுக்கு உறவுகளை அரவணைக்கிறது, அண்டை வீட்டாரோடு சேர்ந்து வருவது, நல்ல கண்ணியமா பேசக்கூடிய பெண்மணி. கணவரும் அதே மாதிரிதான். அப்படி அந்த குடும்ப சிந்திச்சு பாருங்களேன். திடீரென்று சக்கராத்துடைய வேலை படுத்துட்டான். எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, ஊரே திரண்டுருச்சு. பொய் சொல்ல நடந்த சம்பவம், ஊரே திரண்டு விட்டது. அன்பு கணவருக்கும் அழைப்பு கொடுத்துட்டாரு, வாப்பா. கலாசான மனிதருங்க கணவர். ஆடியெல்லாம் பெரிய தாடி வைத்து விட்டு மனைவி பிரியப்படுத்த, சிறு வயசுதான், ஒரு 28-30 வயசு தான் இருக்கு. அப்படியே கட்டில படுத்திருக்கிறாங்க, எல்லாரும் அழுகிறாங்க. இதுக்குத்தான் மார்க்கம் கற்க வேண்டும் என்று சொல்வது. இந்த கணவர் கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறது. மனைவியுடைய அருகே போய் அமர்கிறார். அமர்ந்து விட்டு தன்னுடைய அருமை மனைவியினுடைய தலையை தடவுகிறார். எல்லாரும் பார்க்கறாங்க. தடவி விட்டு அவர் என்ன செஞ்சா தெரியுமா? மொளை பரடி, செல்லமா கூப்பிடுறதானே, பேர் சொல்லி கூப்பிடுற தப்பு இல்லையே. கணவருடைய பெயர் தாராளமா சொல்லலாம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி கூப்பிடுறாங்க, அலி அலி என்று சொல்லி கூப்பிடுவார்கள். அதுக்குன்னு ஓட்டி எல்லா சபையில இருக்கும் பொழுது உங்களுடைய கணவருடைய பெயரை சொல்லி கேவலமாக்கி இருக்கக்கூடாது. வீட்டுல அப்படி சந்தோஷமா சொல்றது, அது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு இல்லைங்களா? மூளை பாற என்று லா இலாஹ இல்லல்லாஹ் பாராடி காது கிட்ட போய் சொல்றாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடியுமாங்க? சக்கராத்தி வேலையில பேச முடியாம துடியாய் துடிச்சிட்டு இருக்கிற இதுக்கு தொழக்கூடிய பெண்மணி, உறவுகளை எல்லாம் வரவழைக்கக்கூடிய பெண்மணி, கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்மணி, இப்படி வாழ்ந்த பெண்மணி சக்கராத்துடைய வேலை படுத்திருக்கிறாள். எல்லாரும் அழுகிறாங்க, டாக்டர் கைவிட்டுட்டாங்க. கணவன் செய்த செயல், மனைவி சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. சொல்ல முடியலீங்க, நாக்கு வரல, நாவு வரல, நாவு தடுமாறுது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் 1 மணி நேரம் அந்த இடத்தை விட எந்திரிக்காமல் அமர்ந்து கொண்டே சொல்லுகிறார், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு மனைவியே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. கண்களிலிருந்து கண்ணீர் கணவருக்கு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்ல முடியல. எல்லாரும் அழுகிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறார்கள் எல்லோரும். அருமையான கணவர், மனைவியை நேசிக்கக்கூடிய கணவர், அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய கணவர் 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல, 3 மணி நேரம் அல்ல, 4 மணி நேரத்துக்கு மேலாக அமர்ந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சொல்ல முடியாமல் நாவு தடுமாறிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் பாருங்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ரூஹ் பிரிவதற்கு முன்னால் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி உடனே ரூஹ் போயிடுச்சு. அந்த கணவர் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்,
நடந்து கொண்டு அல்லாஹ் கையை விரிச்சு சொன்னார், நீ பெரியவன், நீ தூய்மையானவன், நீ அன்பை அதிகம் அதிகமாக கொடுக்கக்கூடியவன். என்னுடைய மனைவிக்கு சொருக்கோடு சொன்ன இல்லைங்களா? சிந்திச்சு பாருங்களேன், அருளுக்குரிய மரணம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மரணம். இப்படி நம்ம கணவனை நம்ம நேசிப்பதற்கு தயாரா இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. மனைவியை, தாயை, தந்தையை, பிள்ளைகளை கடைசி நேரம் வரை, அந்த சகோதரர் கடைசி நேரம் வரை போராடி 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 சொர்க்கம் சொல்வதற்குண்டான வழியை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவாக பற்றி பிடித்திருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த உலகத்தை விட, அதாவது இந்த நரகத்திலிருந்து தப்பித்து யார் சொர்க்கம் சொல்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றியாளர் சொன்னார்களே, அந்த வெற்றியை தேடி கொடுப்பதற்கு அந்த மனிதர் போராடினார் என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய அருளுக்குரியதை கற்க சில சகாபாக்கள் அல்லாஹ்விடத்திலே தூதரிடத்திலே வருவார்கள். யார் சொல்லலாம், நாம் மரணிக்க வேண்டும், யார சொல்லலாம், அதற்கு பல தியாகங்கள் செய்ய வேண்டும், உங்களுடைய உடம்புகள் எல்லாம் துண்டு துண்டாக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளுக்குரியதாக மாறும். அப்படி யாரும் சொல்லலாம், அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்வார். அதில் ஒருவர் தான் உமர் கத்தாப். கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா? உமர் கத்தாப்புடைய அருமையான வரலாறு. ஒரு கட்டத்திலே இன்னும் மக்காவிலே போல தெரியும், ஒரு இடத்துல வந்து கோடு விட்டுருப்பாங்க, யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை சொன்னார்கள், இந்த இடம் சுவனத்துடைய பூங்கான்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள யாரும் போக முடியாது. உமர் கத்தாப் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனேயே அந்த அப்ப இருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், என்னுடைய ரூஹ் இந்த இடத்துல இருந்தா போகணும்னு கேட்டாங்க. அதே மாதிரிதான் மரணம் அடைஞ்சார். சில பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரித்து விடுவான். நம்ம தொடர்ந்து கேட்டால், அதிலே உயிரோட்டம் இருந்தால், அதிலே உண்மை இருந்தால், அந்த அடிப்படையில் நம்ம வாழ்ந்தால் நிச்சயமாக கிடைக்கும். அது அப்ப அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்க வேண்டும். அல்லாஹ்ட்ட எப்படி இருக்கணும்? அதிகமா கேட்க வேண்டும். ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அருளுக்குரியதுண்டான மரணங்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி இருந்தாலும் குறிப்பாக குர்ஆன் சுன்னாவோடு நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய இல்லங்களை பார்க்கல. ஒரு காலத்துல மகரிப்க்கு முடிஞ்சதுன்னா வீட்டுல எல்லா பக்கமும் என்னோட குர்ஆன் ஓதக்கூடிய சப்தத்தை பார்க்கலாம். அது ஒரு மூட பழக்கம் என்று சொன்னோம். இன்றைக்கு நிறைய வீட்டில் நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான வீட்டிலே அது குறைந்திருப்பதை நம்மால் காண முடியும். குர்ஆனை ஓதுவது, சுபுனுடைய நேரத்திலே பஜ்ர் தொழுகைக்கு பிறகு குர்ஆனை ஓதுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள் சுபுனுடைய தொழுகைக்கு முன்னால் வாக்கு கொடுத்து விட்டது என்று சொன்னால், இல்லத்திலே சுன்னத்து தொழுத பிறகு ஆயிஷா நாயகி அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரஸ்பரம் பேசிக் கொள்வார்களாம். ஃபஜ்ருடைய நேரத்துல நம்ம பேசியிருக்கிறோங்களா? கணவன் மனைவி இடத்துல பரஸ்பரம் பேசுவாங்களாமா. பள்ளியில வந்து சுபுகனுடைய பரலை நிறைவேற்றுவார்கள். அந்த நேரத்துல குர்ஆனை ஓதுவார்களாம். பரஸ்பரம் பேசிக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்களாம். ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்ததுதான் சுபுனுடைய நேரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். அந்த நேரத்திலிருந்து தொடங்க வேண்டும் எல்லா பயணங்களும். இது ஒரு சம்பவத்தை சொன்னீங்க இல்லையா? மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அருளோடு மரணிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் எதை நம்மளுக்கு கட்டிட்டு இருக்கிறானோ அந்த கட்டளை நிறைவேற்றியவாறு நம்முடைய ரூஹு போதுன்னு வைங்கள, அது அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய. உதாரணத்துக்கு நம்ம இந்த சபையில இருக்கிறோம், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது அல்லது அல்லாஹ்வுடைய வேதங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பேசுற எனக்கு மௌத்தான் அழைத்து வந்த பொறுப்பாளர்கள் என்னுடைய போனில் இருந்து நான் பேசினேன் என்று சொன்னா வீட்டில் இருக்கக்கூடியவருக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அல்லது பின்னால் இருக்கக்கூடிய என்னுடைய பொறுப்பாளர்கள் என்னுடைய போன்ல இருந்து அவங்க பேசுறாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அதிர்ச்சியா இருக்கு. என்ன எந்த பர்த்தாவின் போன்ல இருந்து நீங்கள் அதேதான் எல்லாருக்கும் அதேதான். அப்ப குர்ஆனோடு திக்ரு சொல்லும் பொழுது, தொழுகும் பொழுது, சுஜூதில விழுந்து கிடக்கும் பொழுது, இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியது என்று சொன்னால், சில பேர் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை மரணித்தால் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியது, அல்லாஹ் நாடினால் அருளுக்குரியதுதான், மாற்று கருத்தே கிடையாது.
ரமலானுடைய மாதத்தில ஹஜ் செல்லும் பொழுது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? ஆரம்பத்தில் சொன்னதை போலதான், இன்னமல் அஹ்மாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே. அந்த எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? குர்ஆன், சுன்னா, அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், இந்த வழிமுறையிலேயே நம்முடைய பயணம் இருக்கும் பொழுது அது எந்த நேரத்திலே மௌத்தானாலும் சரி, அந்த மௌத்து அல்லாஹ் நாடினா சொர்க்கம் உண்டு, மாற்று கருத்தே கிடையாது. சுஜூதிலே விழுந்து மரணித்தான், மிகப்பெரிய பாக்கியம் தானே. குர்ஆனை ஓது அல்லது தொழுது கொண்டிருக்கும் பொழுது நிறைய நபர்களை பார்க்கலாம் மெம்பர் படியிலே அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ உலமாக்கள், எத்தனையோ மார்க்கத்தை சொல்லக்கூடிய கற்று பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நிறைய இடங்களிலே பார்க்கலாம். ரூஹு பிரிஞ்சிருக்கு, நம்மால் பார்க்க முடியும் இல்லைங்களா? பார்த்திருக்கலாம். நம்ம இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நிலை சொர்க்கம் உண்டு. சரி, நம்மளுடைய பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய விஷயத்துல சொர்க்கம் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமா சொர்க்கம் உண்டு. இதுவும் ஒரு சம்பவம் தான். நிறைய நம்ம வரலாறுகளையே பார்த்து கொண்டு போகிறோம். உலகத்திலே வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நம்ம நல்லவங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம கணவரை நல்லவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்மளும் தொழுகிறோமே, நமக்கு சந்தேகம் இருக்கிறது, நமக்கு ஒரு அச்சம் இருக்கிறது, நமக்கு சொர்க்கம் கிடைக்காம இல்ல. அந்த நிலையே விடுங்கள், நமக்கு சொர்க்கம் வேண்டும். அதற்கு நான் அல்லாஹ்வுடைய ஒரு கால்பித்த அந்த அடிப்படையில பயணித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயமா நமக்கு தருவான் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். சஹாபாக்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள், மாற்று கருத்து கிடையாது. எத்தனையோ இறைநேசர்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்களே, பார்த்திருக்கிறோம் இல்லையா? இந்த தெருவிலே எத்தனையோ பேர் மரணித்திருப்பார்களே, இரவு நேர தொழுகையில மரணித்திருப்பார்கள், சுபனுடைய நேரத்துல பள்ளிக்கு வரும்போது மரணித்திருப்பார்கள். அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. அதே சந்தர்ப்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில பாப்பாமார் உம்மாமாருக்கு அதிகமான கவலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3-4 பெண் பிள்ளைகள் பெற்றெடுத்து விட்டோம்னு சொன்னா அதிகமா கவலை வரும். பெண் பிள்ளை பெற்றெடுத்துட்டோம்னு அதிகமா கவலை வரும். என்ன கவலை அது? பிள்ளைகளுக்கு வயசாக வயசாக வயிற்றுல நெருப்பை கட்டியதை போல பெண்களை பொறுத்த வரைக்கும். ஆண்கள் சொல்ல மாட்டாங்க, பெண்கள் திடீர் சொல்லிடுவாங்க வயசாக. என்ன காரணம்? 1, 2, 3, 4 பெண் பிள்ளை இருந்ததுன்னா எப்படிடா இதை தாட்டி விடுவேன், இந்த கரை சேர்த்தி விட்டுதுன்னா நிம்மதியா இருக்கலாமே என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை இருக்கும். நம்ம இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் அது. நம்ம பொதுவா நம்ம நினைச்சிட்டோம் எல்லாமே என்னாலதான் நடக்குதுன்னு. ஒருபோதும் கிடையாதுங்க. எல்லாம் அல்லாஹ் விதித்ததின் அடிப்படை தான் நடக்குது. தவிர நம்ம வேணா சொல்லிக்கலாம், நான் போய் அதை செஞ்சேன், நீ வந்து இதை செஞ்ச, அப்படி என்று நாம் உலகிலே சொல்லிக்கலாம். அல்லாஹ் தான் செய்ய வைத்தான். அல்லாஹ் இங்க பேச வந்தோமா, அல்லாஹ் ஏற்பாடு, எல்லாம் அல்லாஹ் நாடி விட்டான். ஒரு முயற்சி, அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதே போன்ற பிள்ளைகளாகட்டும், நிறைய உலமாக்களுடைய பிள்ளைகள் வழிகேட்டுக்கு போனதை நம்மால் காண முடிகிறது. நிறைய வழிகேட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மையினருக்கு அழகான உலமாக்களாக மார்க்கத்தை பேசக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ஹிதாயத். அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவனுக்கு கொடுப்பான். அதே நேரத்துல நமக்கு சில கடமைகள் இருக்கிறது பெற்றோர்களுக்கு. நாம் அந்த வழிமுறையில் இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுத்தாங்க, கேரளா சொல்லிக் கொடுத்தாங்க. பொதுவா ஆரம்பத்துல சொன்னதை போல பெண் பிள்ளைன்னு சொல்ல பயம் வரும் இல்லைங்களா? பாருங்களேன், கணவன் மனைவி வாழ்றாங்க, அழகான ஒரு பெண்மணி, அழகான பெண்மணி. அழகு என்று சொல்றீங்கன்னா தவறா புரிஞ்சுக்காதீங்க. நல்ல பெண்மணிக்கு உதாரணமாக சொல்லுகிறோம், சரிங்களா? அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த நீ எவ்வளவு மையக்கும் அக்ஸனமலா. யார் செயல்களில் அழகானவர்கள் என்று சோதிப்பதற்காகத்தான், யார் செயல்களில் அழகானவர்கள் என்று சோதிப்பதற்காகத்தான் நாம் மரணத்தையும் வாழ்வையும் தந்திருக்கிறோம். இப்ப செயல்களில் அழகானவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் அழகானவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இபாதத்துகளை நிறைவேற்றுவதிலே அழகானவர்கள். அப்படிப்பட்ட அழகான இபாதத்தை செய்யக்கூடியவர். குடும்பம் உள்ள நல்லா படிச்சிருக்கு, ஓதி இருக்கு, இரவு இல்லா என்று நின்று சொல்லக்கூடிய பெண்மணி வயசாயிட்டே இருக்கு. தன்னுடைய கணவரிடத்துல சொல்லுகிறார். இது நடந்த சம்பவம் தான். மரணம் பாருங்களேன். தன்னுடைய கணவர்கிட்ட சொல்ல, മോള് വലുതായിട്ടോ, കേരള നടന്നത്, അതിന്റെ കാര്യങ്ങളൊന്നും നോക്കണ്ടേ? இன்ஷா அல்லாஹ் ஏழ்மையானவங்க, இன்ஷா அல்லாஹ் நோக்கா பள்ளிக்கு போற. அவர் மனசுல 1008 கவலை வச்சிருப்பாரு. கணவனை பொறுத்தவரை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆண்களை பொறுத்தவரை 1008 பிரச்சனைகள் இருக்கும். மனசுக்குள்ள போட்டு அப்படியே கல், நம்மளாம் அவங்களுக்கு பேர் வச்சிருக்கிறது தெரியுங்களா? சில பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவாங்க, வாப்பா கல் நெஞ்சக்கார,
கொடூரமானவன் ஹிட்லர்னு சொல்லுவாங்க. பாப்பாக்கு எல்லாமே தெரியும், நம்மளதான் திட்டுறாரு தெரியும், இருந்தாலும் மனசுக்குள்ள வச்சு வெளியே கொட்டிட மாட்டாரு. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில மக்களை அடிச்சு துவைச்சு எடுத்துருவார். அது ஒரு தனியா பேச வேண்டிய விஷயம். மனசுக்குள்ளேயே வச்சிருவார். அப்படியே போறாரு. கவலை இருக்கிறது பெண்கள் வெளிப்படுத்தி விடுகிறார். அப்படியே தன்னுடைய பள்ளிக்கு சென்று தன்னுடைய கூட்டுக்காரன் இடத்துல சொல்லுகிறார், பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் இருந்தா சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ். கூட்டுக்காரன் சாலிகான கூட்டுக்காரன், இன்ஷா அல்லாஹ் வரையாட்டம். தன்னுடைய மனைவி இடத்துல மனைவிட்ட கலந்து ஆலோசனை பண்ணணும், தவறு கிடையாது. எந்த ஒரு விஷயமும் இரவு நேரத்துல மனைவி கணவன் வரும் பொழுது வந்தவுடனே எல்லாமே கொட்டாமல் வரக்கூடிய கணவனை முகத்தை பார்த்து அவர் கோபமாக இருக்கிறாரா அல்லது மகிழ்ச்சியா இருக்கிறாரா என்ற அந்த பார்வையை புரிந்து கொண்டு அவருடைய தேவைகளை நிறைவேற்றி விட்டு பிறகு வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிகின்ற அளவுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு காண்பித்துள்ளது. வந்த உடனே எல்லாத்தையும் கொட்டிடக்கூடாது. நிறைய பெண்கள் குடும்பத்திலே பிரச்சனையாவதற்கு இதுதான் காரணமா இருக்கும். பல நபர்களை சந்தித்து பல ஏசல்களுக்கும் பேச்சுக்கும் ஆளாக்கப்பட்டுதான் கணவர் வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுல வந்தால் நிம்மதி இல்லையா என்று சொல்லக்கூடிய எத்தனையோ குடும்பத்தை பார்க்கலாம். இஸ்லாமிய தீனுள்ள குடும்பம் அப்படி இருக்காது. அப்ப இந்த கணவர் வர்றதை பார்த்து அந்த மனைவி சொல்றாங்க, கணவர் சொல்றாரு, கூட்டுக்காரன் எடுத்து பறந்துட்டு அதே இன்ஷா அல்லாஹ் 2 ஆഴ്ച കഴിഞ്ഞിട്ട് வரந்துட்டு இன்ஷா அல்லாஹ். சரி, எப்போ ஒரு லொகர் കഴിഞ്ഞിട്ട് ஒரு 3-4 மணிக்கு வர்றேன்ட்டாங்க. அப்படியா? இதெல்லாம் அந்த புள்ள கேட்டுட்டு இருக்கு. பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, பையனுக்கும் பிடிச்சிருந்தா தான் நிக்கா இன்ஷா அல்லாஹ் வர சொல்லியிருக்கிறேன். நல்ல பையனாமா 50 தொழில். நம்ம இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது குடும்பத்துல போய் கேட்டிருக்கிறோமா? மகனை தேடும் போது, மருமகனை தேடும் பொழுது ஏதாவது கேட்டிருக்கிறோமா? தொழுகி இருக்கா, நீ தொழுகிறியா, நீ சரியான முறையில ஜமாத்தோடு தொழுகிறியா, நீ ஜக்காத்து கொடுக்குறியா, நோன்பு நோக்குற, இது எல்லாம் இல்ல. என்ன வேலை இல்ல, എന്താ ജോലി, എത്രയാണ് കിട്ടുക, വീടെന്താ ഇങ്ങനെ, വാഹനം ഉണ്ടോ, വീട്ടിൽ എത്ര ആൾക്കാരാണ്, 4 ആൾക്കാരോ, പറ്റൂല, ഒന്നും മതിട്ടോ, എന്റെ മോൾ അവിടെ ഇരിക്കൂല, 3 എണ്ണം, മാമിയാരെങ്ങനെ, നാത്തനാരെങ്ങനെ, ഇല്ലാത്ത ആളാ, സുഖട്ടോ. അപ്പൊ സുഖം മകൾക്ക് അങ്ങനെ കാതിൽ ഓതി കൊടുക്കും. ഒരിക്കോ ഒരേ ഒരു നാത്തനാരുണ്ടട്ടാ, കുറച്ച് തരികടയാണ് തോന്നുന്നുണ്ട്, ശ്രദ്ധിച്ചോ, ഭർത്താവിനെ പിടിച്ചോ, അടിച്ചിട്ട് വന്നോ പുറത്ത് ഇല്ലേ, சொல்லக்கூடிய நேரை பார்க்கலாம். புலிசான குடும்பங்க, கூட்டு குடும்பம் என்பது சிறப்புங்க. கூட்டு குடும்பம் சிறப்பு. நமக்கு ஐயோன்னு சொல்லும் பொழுது அண்ணன் ஓடி வருவா, தம்பி ஓடி வருவா, அக்கா ஓடி வருவா, தங்கச்சி ஓடி வருவா, பாப்பா ஓடி வருவா, அம்மா ஓடி வருவா, பிள்ளைகள் ஓடி வருவா, நமக்கு ஒண்ணு போல அப்படி சுத்தி வந்து நிற்பாங்க. பார்த்தீங்களா எவ்வளவு பாக்கியம் தெரியும் அந்த குடும்பம். ஓடுவாங்க. ஒரு பங்கனை சொல்லுவாங்களா இல்லையா, எல்லாம் வந்து கட்ட 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 நிற்பாங்க. எவ்வளவு அருள் அது குடும்பத்தோடு. அது குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இருந்துருச்சுன்னா எவ்வளவு நெகமத்தது. சிந்திச்சு பாருங்களேன். குடும்பமே வேண்டாம், நான் எங்கேயோ தெருவுல போய் தனியா இருந்துக்கிற மரத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை போல சொல்லுவோம், சொல்லுமா இல்லையா? அது இஸ்லாம் காண்பிச்சு தரல. தன்னுடைய மனைவிட்ட பேசுறாங்க. சரி, கேட்டுட்டே இருக்கிறாரு. சரி, இந்த நேரத்துல வர்றேன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. 6:30 மணிக்கு சொல்லிட்டாங்க. நிறைய செய்திகள் இருக்கிறதுனால அதிசுக்கு வரலாறுக்கெல்லாம் போகவே இல்லை. பேசுறாங்க. 3 மணி லொகர் முடிஞ்சு பெண்ணை பார்க்க வர்றான்னு சொன்னா நம்ம என் பிள்ளை என்ன ஒண்ணு அழகு முடித்து வச்சிருக்கேன். பெண்ணை பார்க்க வர்றா, பெண்ணுக்கு அழகு தானே, ஆபரண பெண்ணுக்கு தானே, ஆண்களுக்கு இல்லையே. ஆண்கள் போட்டா அசிங்கமா இருக்கு. எல்லாம் அழகுபடுத்தி எல்லாம் அந்த பெண்மணி தொழுகு முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 மணிக்கு வர்றேனாங்க. நம்ம பொதுவாகவே 3 மணின்னு சொல்லிச்சுன்னா 4-5 மணிக்கு போறாங்க. நம்ம சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கிறோங்களா? இஸ்லாம் தான் சொன்ன நேரத்தை சரியான முறையில ஃபாலோ பண்ண சொல்லுது. நம்ம என்ன நினைப்போம், குறை சொல்லலீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க தாய்மார்களே. பயான் 5 மணிக்கு சொல்லுங்க, ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அந்தரியாவும் தர்பியா வச்சிருக்கிறோம். ஆண்களும் இப்படித்தான். 7 மணிக்கு தர்பியா, அது வர்றதுக்கு ஒரு 7:30-8 மணி ஆகும் இல்லைங்களா? நம்ம அப்படித்தான் விளங்கி வச்சிருக்கிறோம். கல்யாணம் பள்ளிவாசல சொல்லுவோம் 12 மணிக்கு, என்ன சொல்லுவோம், 11 to 12 நிக்கா நடத்திவிடும், உஸ்தாதே சீக்கிரமா வந்துருங்கன்னு சொல்லுவோம். 11 மணி ஆனாலும் மாப்பிள்ள நீ குடிச்சிருக்கவே மாட்டார். பாக்குறோமா இல்லையா? அதை விட கிடக்கட்ட இல்ல, சொன்ன நேரத்துல எதுவுமே நடக்காது. சில தடங்களும் ஏற்படும். சொன்ன நேரத்தில் வரக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள், அது மாற்று கருத்து கிடையாது. அவளை பற்றி நாம் பேசவில்லை. 3 மணி 3:30 ஆயிருச்சு. மனைவி வந்து சொல்றா வாப்பாட்ட, தன்னுடைய கணவரிடத்துல, எந்த சமயம் எல்லோ 4 மணி ஆகணும் இல்ல,
போன் பண்றாரு, கூட்டுக்காரனுக்கு போன் பண்றாரு. கூட்டுக்காரன் சொல்றாரு, புறப்பட்டாய், ஒரே ஒரு ஆள்னு வேண்டி வெயிட்டி, ஒரு ஆளு வர்றதுக்கு வெயிட்டி, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கூட்டிட்டு வந்தா வேலை முடிச்சது இல்ல, சிறு கொஞ்ச நேரம். அப்படியா? எல்லாரும் பலகாரம் கலகாரம் எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க, புள்ள ரெடியா இருக்காங்க, அழகு படுத்தி ரெடி சாதனமா உள்ள இருக்கு. அசர் வத்து சொல்லியாச்சு, வாங்க சொல்லியாச்சு, இந்த புள்ளைக்கு உட்கார முடியலைங்க, அந்த பெண்மணினால உட்கார முடியல, வாங்கு சொன்ன உடனேயே உம்மாட்ட போய் சொல்ற, அம்மா வாங்கு வெளிச்சாய்மா, எந்திரடி நிஸ்கரிக்கணும், எந்தடி மாதிரி எல்லாம் அழகு டிஸ்கரிக்கணும், ஒளி செய்யணும், ஒளி செஞ்சு அழகு போயிடும், நிஸ்கரிக்கணும். குறைச்சு நேரட்டும், அம்மா போய் தொழுதாச்சு, பாப்பா பள்ளிக்கு போறேன்னு பாப்பா பள்ளிக்கு போயாச்சு, பள்ளிக்கு போயிட்டு வந்தாச்சு, மணி 5 ஆயாச்சு. இந்த பிள்ளையோட ஆவராதி பாருங்களேன், துடிக்கிறா. நம்ம என்னைக்கா துடிச்சிருக்கோம் தாய்மார்களே? என்னுடைய ஒரு நேர தொழுகை போயிருக்கு, லோகரை நான் தாமதப்படுத்திட்டேன், ஐயோ லோகரை தாமதப்படுத்தி தொழுகாம நான் மரணிச்சா அல்ல இந்த தொழுகை குறித்து கேட்பானே. இன்றைக்கு என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? நம்ம திருமணத்தன்னைக்கு லீவ் விட்டுருவோம், நண்பரோட சுத்தர அன்னைக்கு லீவ் விட்டுருவோம், தொழுகைக்கெல்லாம் நம்ம விடுமுறை. கல்யாணம்னு சொல்லுச்சுன்னா புது தம்பதிகளுக்கு 3 மாசம் 4 மாசம் லீவு. பாக்குறோமா இல்லையா? ஏதோ அல்லாஹ் சொன்னதை போல, ரசூலுல்லாஹ் காண்பிச்சு தந்ததை போல தொழுகைக்கு லீவ் விட்டுருவா. புது மாப்பிள்ளை தானே, 3 மாசம் அவனுக்கு லீவு, பள்ளிக்கே வர வேண்டாம், அல்லாஹ் பாதுகாத்தலை போறது. பிள்ளைக்கு இடங்காராகுது. ஒரு கட்டத்தில மக்ரிபுடைய நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உம்மாட்ட பேசினது, உம்மா நேரா தன்னுடைய கணவர்கிட்ட வந்து சொல்றாரு, மோடுதான் திருதி காட்டி நின்று நீங்கள் வந்து பறை. கடைசி அந்த பெண்மணி வாப்பாட்ட வந்துட்டு, உப்பா உப்பா எனக்கு நிஸ்காரம் தானே வருது, உப்பா எனக்கு நிஸ்காரம் தானே வருது, நான் நிஸ்கரிக்க போனு அசருடைய வத்தாடுப்பா, அசரு வானவர்களால் பதிவு செய்யக்கூடிய தொழுகை, நான் நிஸ்கரிக்கணுப்பா, என்னுடைய நிஸ்காரத்துக்கு பிறகு எந்த முகத்தை பார்ப்பதாக இருந்தால் வந்து பார்க்கட்டுப்பா என்று சொல்லி நேர உள்ள போயிட்டார். தொழுகைக்கு போயிடும். கரெக்டா வந்துட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரர், சொல்லி உள்ள செல்லவே மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாங்க. மௌரியுடைய பாகும் கொடுத்தாச்சு, ஏற்படுவாருங்களே. அது வரைக்கும் போராடி அந்த பெண்மணி தொழுகி போயிடுச்சு. வந்தவங்க எல்லாம் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு பாங்கு கொடுத்தாச்சு, பள்ளிக்கு போனோம். சொல்றாங்க கூட்டுக்கார இடத்துல, மோழ்ந்து விழிச்சா இன்ஷால்லா நோக்கிட்டாங்களே புரியா. தன்னுடைய மனைவிட்ட பாக்குறாங்க, மோளை விக்கி உள்ளுக்குள்ள போய் கதவை சேர்த்து தொழுக போயிட்டான். சவுண்ட் இல்லாம கூப்பிடுறாங்கம்மா, மொளை மொளை மதியட்டவா. அவர் நிறைய பிரார்த்தனை செய்யக்கூடியவர். பிரார்த்தனை என்பது அதுவா இபாதா, பிரார்த்தனை என்பது வணக்கம். அல்லாட்ட நிறைய நம்ம கேட்க வேண்டியது இருக்கு, நமக்கு நிறைய தேவை இருக்கு, நிறைய மனிதரிடத்துல இல்ல அல்லாவிடத்துல கேட்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நிச்சயமா தருவான், கட்டாயமா தருவான். நிறைய கேட்கணும் நம்ம அல்லாவிடத்துல, கேட்பதற்கு வெட்கப்படக்கூடாது. அந்த பெண்மணி அல்லாவிடத்துல அதிகமா துவா செய்யக்கூடிய பெண்மணி. மூளை மதியட்டம் பொறுத்து வட்டம் எனக்கு ஆனந்தம் வரைந்து சவுண்டு வரல, மெதுவா தட்டுறாங்க, சவுண்டு வரல. மெல்ல தன்னுடைய கணவரிடத்துல வந்து சொல்றாரு, மோளு பொறக்கு நின்னுட்டோம். வந்தவங்களுக்கெல்லாம் பயம், பிள்ளையோட விருப்பம் இல்லாம நிக்கா நடத்துறாரோ, பிள்ளையோட விருப்பம் இல்லாம நிக்கா நடத்துறாரோ, அதனால புள்ள போய் கதவு சாத்திட்டு கோபத்துல கதவு சாத்திட்டு வராம இருக்கிறதோ என்று சொல்லி கூட்டுகாரன் எல்லாம் எந்தே எந்தே என்று சொல்றாங்க. ஒரு கட்டத்துல வாப்பா மெதுவா போய் கதவு தட்டுறாரு, மொளை மொளை மதிட்டோம், ஒண்ணு வா மொளை அப்படிங்கிறாரு. கதவு திறக்கல, அதிகமா தட்டுறாரு, கதவு திறக்கல. வந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எந்தே சொல்லிக்கிறாங்க, மோளு உள்ள நிஸ்கரிக்க போற, மோளு வரல அப்படிங்கிறாங்க. அப்படியா? வந்தவங்க எல்லாம் ஒரு கட்டத்திலே அந்த கதவை அடைத்து உடைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பாப்பா அசருடைய வத்து, பாப்பா வாழவர்களால் பதிவு செய்யக்கூடிய வத்து, அந்த தொழுகை நான் விடமாட்ட வாப்பா என்று வாங்கு சொன்னதிலிருந்து அத மிகப்பெரிய ஒரு போராட்டமே பண்ணிச்சு அந்த பெண்மணி. பாருங்களேன் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கதவை உடைத்து பார்க்கிறார்கள், அந்த பெண்மணியுடைய ரூஹு சுஜூதுல போயிருக்கு. சுஜூத் நடந்த சம்பவம், பொய் சொல்லல. கடந்த பயானுக்கு வந்தாரு பெண்கள் இஸ்திமால, அது போன்ற மௌலவியில் பேசிக்கு கிளாஸ்ல கேட்டதுதான், நம்மள சொல்லல, அவங்ககிட்ட இருந்து வாங்கினதுதான் செய்திகள் எல்லாம். நடந்த சம்பவம், நம்ம வெளியே எங்கேயும் போக மாட்டோம், இது போன்ற சம்பவம் இங்க இருக்கு. அது வரைக்கும் போராடி இருக்கிறா. வந்தவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், ஒரு பக்கம் கவலை, என்னடா இது. அந்த கடைசி நேரம் வரைக்கும் அந்த பெண்ணுடைய போராட்டத்தை பாருங்களேன், என்ன போராடி இருக்கிறாவா. அப்ப தொழுக வாப்பா, அப்ப தொழுக வாப்பா இல்லையா? நம்ம பிள்ளைங்க என்னைக்காவது தொழுகைன்னு சொல்லியிருக்கா?
தொழுகைக்கு அவனை அழைத்து விட்டிருக்கிறோமா தாய்மார்களை? தொழுகைக்காக அழைத்து விட்டிருக்கிறோமா? அதற்காக பிரம்பை எடுத்திருக்கிறோமா? கணவன் உறங்குகிறாரே, அருமை கணவரே, கணவனை நேசிக்கக்கூடிய பெண்மணி, கணவரே பள்ளிக்கு போங்க, பள்ளிக்கு போங்க, பள்ளிக்கு போங்க, முடியலையா வீட்லயா தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, உடம்பு சரியா, மழை பெய்தா, பள்ளிதான் சிறப்பு, முடியாத சூழ்நிலையில ரசூலுல்லாஹ் காமிச்சு இருக்கிறாரு, நீயும் தொழுகு, நானும் தொழுகிறேன், மகனை அழைச்சிட்டு போங்க. தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு இறை மறுப்பாளுக்கும் உள்ள வேறுபாடு தொழுகை. தொழுகையை பொறுத்தவரை மரணிக்கின்றவரை தொழுதாக வேண்டும். அவன் ஒண்டியா இருந்தாலும் சரி, குருடனா இருந்தாலும் சரி, பார்வை இல்லாம இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு கையோ காலோ வராம இருந்தாலும் சரி, அவன் படுத்த படுக்கையாக இருந்தாலும் சரி, அவனுக்கு சுயநலம் இருக்குமேயானால் அவன் தொழுதாக வேண்டும். நம்ம ரமலான்ல மட்டுமே அழகுபடுத்துவோம் தொழுகையில, இல்லைங்களா? இந்த பெண்மணியுடைய போராட்டம், அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் தாய்மார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்ம மௌத்தானா சாலிகான பிள்ளைகள் ஆரம்பித்து சொன்னேனே, அந்த சிறுவன் என்ன சொன்னாங்க, அம்மா அம்மா சொர்க்கம் செல்லா, நான் எந்த செய்யண்டி சொல்லல. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம உருவாக்கி இருந்தோம் வைங்கள, முடிக்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்கி இருந்தோம் வைங்கள, நம்ம மௌத்தா போனா சுருக்கமா முடிக்கிற, 6:30 மணிக்குள்ள முடிச்சிட, சுருக்கமா மௌத்தா போனா ஹதீஸுடைய தொகுத்து சொல்கிறேன் தாய்மார்களே, மரணித்தால் அந்த பிள்ளைகள் நமக்காக தொழுகை நடத்துவார்கள். தொழுகை நடத்திய பிறகு நம்மை அடக்கம் செய்து மண்ணறையில வைத்த பிறகு, மண்ணை வாரி போட்ட பிறகு, மண்ணையெல்லாம் தட்டி சமம் செய்த பிறகு அல்லாஹ்விடத்திலே கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ், அல்லாஹ் மஃபர்லஹு, அல்லாஹ் மஃபர்லஹு, அல்லாஹ் மஃபர்லி, அல்லாமபி, அல்லாஹும்மி, எல்லாம் என்னுடைய தாயுடைய பாவங்களை பொறுத்து கொடு ரஹ்மானே, என்னுடைய தந்தையுடைய பாவங்களை பொறுத்து கொடு ரஹ்மானே. என் தாய் எப்படிப்பட்டவள் தெரியுமா? சொல்லுவான். என் தாய் எப்படிப்பட்டவள் தெரியுமா? என் தந்தை எப்படிப்பட்டவள் தெரியுமா? நான் என்னுடைய தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது என்னுடைய தாய் மிகவும் சிரமப்பட்டு என்னை பெற்றெடுத்தாள். நல்ல முறையில வளர்க்கிற பிள்ளை கேட்பா அல்லாஹ்விடத்திலே. அப்படிப்பட்ட தாய், எனக்காக வாழ்ந்த தாய், உணவு உண்ணாமல் எதை உண்ணாலும் வெளியே ஏற்றக்கூடிய என்னுடைய தாய், ஒரு கட்டத்திலே எனக்கு சிறு வயதிலே நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது மருத்துவர்கள் எல்லாம், இவனுக்கு பார்வை வராது, இவனால் நடக்க முடியாது, இவனால் எதையுமே செய்ய முடியாது, இவனுக்கு மருத்துவம் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்திலே கௌரவத்தை இழந்து, சுயமரியாதை இழந்து, பொருளாதாரத்திற்காக துண்டை விரித்துக் கொண்டு என்னுடைய மகனுக்கு யாராவது உதவி செய்யுங்களே, என்னுடைய மகனுக்கு யாராவது உதவி செய்யுங்களே என்று எனக்காக மற்றவரிடத்திலே மன்றாடி என்னுடைய தாய், உலகத்தை வாழும் பொழுது பெரியோர்களை மதிக்க வேண்டும், உறவுகளை கண்ணியப்படுத்த வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, மது விபச்சார போன்ற தீமையான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு தொழுகை நிறைவேற்று, ஜக்காத்தை கொடு, இதோ எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே என்று உலகத்திலே எதுவெல்லாம் தீமைகள் இருந்ததோ அதையெல்லாம் பட்டியலிட்டு, இதை செய்தால் நரகம் என்று சொல்லி, எதுவெல்லாம் நன்மை இருக்கிறதோ அதுவெல்லாம் செய்தால் சொர்க்கம் என்று இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து, என்னுடைய தேவையை நிறைவேற்றிய, என்னுடைய அனைத்துக்கும் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த, எதையெல்லாம் கேட்கிறோனோ அதையெல்லாம் கொடுத்து உதவிய என்னுடைய உம்மா, என்னுடைய அப்பா மண்ணிலே படுத்திருக்கிறார்கள். என்னுடைய தாயுடைய பாவங்களை பொறுத்துக் கொடு, அவருடைய கபரை விசாலமாக்கிக் கொடு, கபரை ஒளியை ஏற்படுத்திக் கொடு, அவளுக்கு சொர்க்கத்தை கொடு, சொர்க்கத்தை கொடு யா அல்லாஹ். கேப்பா சாலிகான பிள்ளையா இருந்த. அப்படி கேட்டுட்டோம் வைங்களே, மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சொர்க்கத்திலே தாயார் வருவார்கள், எல்லாம் சொல்லுவான். அந்த தாய் தந்திரி படைத்து கிரீடம் அணிவிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு ஆச்சரிய தாய் தந்திரிகளுக்கு, எல்லாம் என்ன எல்லாம் சொர்க்கத்திலே விதவிதமா தர்ற, சொர்க்கத்திலே விதவிதமா தர்றையே அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், துனியாவை பாருடா, துனியாவை பாரு, நீ பெத்த பிள்ளை பாரு, ஒவ்வொரு நேரத்திலும் உனக்காக கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு தொழுகையிலும் உனக்காக கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் கொடுக்கக்கூடியவன் அல்லவா, கொடுக்க வேண்டாமா? பார் துனியாவே, அழுது மன்றாடி ஒவ்வொரு நேரத்திலும் நமக்காக கேட்கக்கூடிய பிள்ளைகள் இருக்குமே. ஆனால் இதை விட அருளுக்குரிய மரம் எதுவாக இருக்கும் தாய்மார்களே? சொர்க்கத்திற்குரியதாக இருக்குமே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்?
உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அது உலக பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கும் வாழ்வாதாரத்துக்குமே தவிர சரியான முறையில மறுமையை வென்றெடுப்பதற்கு பள்ளியிலே குரானையும் சுண்ணாவையும் கற்பதற்கு முழு முயற்சியை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் உலக கல்விக்குத்தான் முக்கியத்துவம் பிரதானம் கொடுக்கிறார்கள். அது உலக வாழ்க்கைக்கு அது நன்மை இருக்குமேனால் ஆகரத்திலே வெற்றி கிடைக்கும். ஆனால் துனியாவிலும் ஆகரத்திலும் வெற்றி வேண்டும் என்று சொன்னால் தாய்மார்களே, நம்மளுடைய பிள்ளைகள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மாணவர்களுக்காக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், திருப்பூர் மங்களத்தில யூத் பெடரேஷன் சார்பாக பாக்குறோமா இல்லைங்களா? யூத் பெடரேஷன் சார்பாக பிள்ளைகளுக்கு, இளைய சமுதாயம் நேரான பாதையில் செல்வதற்கும் அவருடைய கல்விகளுக்கும் நம்ம ஜமாத்தின் சார்பாக மிகப்பெரிய அளவில இளைஞர்களுக்காக ஒரு மாநாடையே அரங்கேற்றிருக்கிறார். ஆகஸ்ட் 24ஆம் தேதி. எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் இந்த சந்தர்ப்பத்தை சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை அந்த வகுப்பிலே அமர வைத்து எது இந்த உலகத்துக்கு தேவையோ, உலகத்திற்கு பிறகு ஆகரத்துக்கு தேவையோ அதை தெளிவான முறையில வழிகாட்டுவதற்கு உலாமாக்களும் சிறந்த வகுப்பாசிலும் இருக்கிறார்கள். அதில் நம்முடைய பிள்ளைகளை கட்டாயம் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் தாய்மார்களே. அப்படி கலந்து கொண்டு ஒரு விதத்திலே நாம் மரணம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் பிள்ளைகள் நிச்சயமாக நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் நினைவெடுத்தீர்களாக. வாய்ப்பு கிடைத்தால் தொடர்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி இந்த சிற்றுரையுடன் நிறைவு செய்கிறேன். வாகுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.